வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. இன்னைக்கு ஞானாற்றுப்படையினுடைய 19வது முற்றோதுதல். ஆமாங்க ஐயா. 19வது 19வது முறை நாம் இதை முற்றோத போகிறோம். இந்த 19வது முறை முற்றோதுவதற்கு முன்னாடி நம்ம 18 முறை நானும் நீங்களும் இந்த மகா பிரபஞ்சத்திற்கு இதை ஓதி வழங்கியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இந்த அற்புதமான இந்த ஞான பயணத்துக்கு நாம் சப்த நிசப்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். என்ன பேருமா? நிசப்தம். சப்த நிசப்தம், அதாவது சப்தத்திற்குள் இருக்கக்கூடிய மகா மௌனம், அதான் அதனுடைய பேர். அதுக்கு பேர் தான் ஆதிஸ்ருதி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை நோக்கி இந்த ஞானாற்றுப்படை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஞானாற்றுப்படையினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம ஓதி வருகின்ற போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கும். இருக்குங்களா? நிறைய இருக்குங்களா? நிறைய சந்தேகங்கள் இல்லை, உங்களுக்கு பூரணமாக புரிஞ்சிருச்சுங்களா? பூரணமாக புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னமும் நமக்கு அது உள்ளே போய் உட்கார்றதுக்கு இன்னும் விளக்கங்கள் கிடைச்சா நல்லதாங்க தேவைப்படும். ஸோ இந்த ஞானாற்றுப்படையினுடைய வகுப்பறையாக ஒரு அற்புதமான பாடத்திட்டங்களாக வகுப்பாக இந்த ஞானாற்றுப்படையினுடைய 19வது முற்றோதலை நாம் செய்வோம் இல்லையாம்மா? சிறப்புங்க. இந்த அற்புதமான சிறப்போட ஞானாற்றுப்படையினுடைய அறிமுக பகுதி, இந்த ஞான திருநூல் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? முதல் பகுதி அறிமுக பகுதி, 2வது பகுதி காணிக்கை வைத்தல், 3வது பகுதி ஞான தேர்வு, 4வது பகுதி கழிமுக துவாரம், 5வது பகுதி ஆத்ம அசரீரி, 6வது பகுதி மகாஸ்ரீ இருப்பு. இப்படி 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் சில விருத்தங்களை வடிவமைத்து மிக அழகான ஒரு பயணமாக இருக்கு. இந்த சப்த நிசப்தம் எதை நமக்கு போதிக்குது, இந்த ஞானாற்றுப்படை எதை நமக்கு உணர்த்துது அப்படிங்கிற இந்த அற்புதமான 19வது முறை முற்றோதுதல்ல முதல் செய்யுள முதல் விருத்தத்தை பார்க்கலாமா? பார்க்கலாங்க. ஒளிமைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்ததன் விலாசம் தேடி களிப்புற்று உயிரை தீண்டும் கர்மங்களற்ற கர்ம துளி தேடி துறையை தேடி திரும்பினோர் குதவும் நூலே. இதுதான் ஞானாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல்ல அறிமுக பகுதியின் முதல் விருத்தம். இது நிறைய பேருக்கு புரியல. இது தமிழ் தானம்மா? தமிழ் தானே? புரியுதுங்களா? தமிழ் தான். இருந்தாலும் இது ஒரு வழக்கு முறையில் இல்லாம நம்ம அதை செய்யுளா சொல்றதுனால ஒரு சின்ன ஒரு விளக்க உரையாக இந்த அற்புதமான ஞான வகுப்பை நாம தொடங்குவோம். ஒளிமைய பீடம் தேடி அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒளி மையம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான முதல் ஞான தீட்சை நம்முடைய ஞான சர்க்குருநாதர்கள் இந்த தேகம் என்ற கூட்டுக்குள்ள ஒளி பொருந்திய இடத்தை காட்டி கொடுத்துருக்காங்க. அந்த காட்டி கொடுத்த அந்த மையத்திற்கு பேரு ஒளி மையம். அந்த பீடத்தை தேடி, அப்போ இந்த தேகமே வெளிப்பட்ட ஒரு பொருள், வெளிப்பட்ட ஒரு பொருளுக்குள்ள இருப்பது ஒளி மையமா இருக்க முடியுமா? இருக்காது. அப்போ இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான உலகம், இந்த உலகத்தை விட பன்மடங்கு பெரியது சூரியன். சூரியனை விட 800 மடங்கு பெரியது தி மாஸ்டர் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி மையம். அந்த ஒளி மையத்தை, மகா பிரபஞ்ச தோன்றுதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி மையத்தை தேடுவதற்கு பெயர்தான் ஓங்குதல். தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி மையத்துக்கு பேரு ஒடுக்கம். இப்ப என்ன சொல்றது இந்த பாட்டு? ஒளிமைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி. ஒடுக்கத்துக்கான ஞானம் அல்ல, அந்த ஓங்குதல் ஞானத்தை தேடினா வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு, நம்முடைய தேகத்துக்குள்ள காட்டக்கூடிய பொருள் என்ன?
அது எதுவாக இருந்தாலும், அது மூச்சாக இருந்தாலும், கண்ணாக இருந்தாலும், குண்டலியாக இருந்தாலும், வாசியாக இருந்தாலும், சகஸ்ரதலமாக இருந்தாலும், இல்லை 6 ஆதார சக்கரங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தத்துவ குப்பைகளால அது ஒடுக்கம். அந்த ஒடுக்கம் வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு, இந்த தேகம் வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு அந்த வித்ததன் விலாசம் தேடி இந்த ஒடுக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு இல்லையா? எத்தனை கோடிக்கணக்கான யுகங்கள் தோறும், அதாவது 680 கோடி ஆண்டுகள் இந்த உலகம் தோன்றி ஆச்சுன்னு ஒரு அற்புதமான ஞான கணிதம் சொல்றாங்க. அது சரியா தவறான்ற ஆராய்ச்சிக்குள்ள நாம போக வேண்டாம். இருக்கும் அல்லது இருக்கலாம். அத்தனை கோடி ஆண்டுகளும் நாம் வெளிப்பட்டதற்குள் சிக்கிக்கொண்டு இது மட்டுமே ஆன்மீகம், இது மட்டுமே சரி, இவர் மட்டுமே குருவே கடவுள் என்று ஒடுங்கி கிடக்கிறோம் அல்லவா? அந்த வெளிப்பட்ட ஒடுக்கத்தை விட்டு வித்ததன் விலாசம். அந்த வித்து எப்படிப்பட்டது? வித்தற்ற வித்து, மீண்டும் உழைக்காத வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த விலாசத்தை தேடினால் இந்த உயிர் துளி என்ன ஆகும்? களிப்புற்று உயிரை தீண்டும். அந்த வித்து களிப்புற்று உயிரை தீண்டி கர்மங்களற்ற கர்மத்துக்கு நம்முடைய பிறப்பை அழைத்து செல்லும். பாருங்க, ஞானாற்றுப்படையினுடைய முதல் பாடலே கர்மங்களற்ற கர்மத்தை நோக்கிய பயணம். இது கர்மத்தை நோக்கிய பயணம் அல்ல, ஒடுக்கத்தை நோக்கிய பயணம் அல்ல, கர்மங்களற்ற கர்மத்தை நோக்கிய பயணம்னு துவங்குது. அடுத்தது என்ன சொல்லுது? அப்பேற்பட்ட அந்த கர்மத்தை அழிக்கக்கூடிய கர்மங்களற்ற கர்மத்தை தேடி அவர்களுக்கு மட்டுமே, அந்த துளி தேடி துறையை தேடுபவருக்கு மட்டுமே இந்த நூல் பயன்படும். எவ்வளோ ஒரு அருமையான விருத்தத்தோட ஞானாற்றுப்படையினுடைய முதல் விருத்தம், ஒளி மைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்ததன் விலாசம் தேடி களிப்புற்று உயிரை தீண்டும் கர்மங்கள் அற்ற கர்ம துளி தேடி துறையை தேடி திரும்பினவர்களுக்கு மட்டும்தான் இந்த நூல் பயன்படும் என்று அறிமுகப் பகுதியிலே முதல் விருத்தமாக இந்த ஞானாற்றுப்படை தன்னுடைய சப்த நிசப்த பயணத்தை தொடங்கி இருக்கிறது. இந்த ஞானாற்றுப்படையினுடைய முற்றோதல் 19வது முறை ஓதக்கூடிய இந்த முற்றோதலில் ஞான விளக்க உரையோடு இந்த ஞான வகுப்பை தொடங்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றிங்க ஐயா, மிகவும் நன்றி. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. சப்த நிசப்தம். சப்த நிசப்தம். அருமையா இருக்குங்களா தலைப்பு? அருமை. இந்த ஞானாற்றுப்படையினுடைய 2வது விருத்தத்தை நோக்கி நாம் வந்திருக்கோம். சரி. இந்த சப்த நிசப்தம்னு சொல்லக்கூடிய அற்புதமான தலைப்பு, இந்த தலைப்பு மட்டும் இல்லை, அதனுடைய உண்மை செயலை தான் இந்த ஞானாற்றுப்படை நமக்கு விளக்க போகுது. இன்னைக்கு இந்த ஞானாற்றுப்படையினுடைய அற்புதமான வகுப்பறையில் 2வது விருத்தம் பார்ப்போமா? இந்த ஞானாற்றுப்படையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அறிமுகப் பகுதியில் 2வது விருத்தம் சொல்லுது. ஞானாற்றுப்படையின் நோக்கம் ஞான பிரம்மாண்டம் என்னும் வானாதிபூதம் 5ன் விரிவண்டையேக இருப்பின் ஞானாதி வியாபகம் அந்த ஞாபகம் ஏற்றுவித்து தானான இயக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தல் தானே. அருமையான விருத்தம். இந்த ஞானாற்றுப்படையினுடைய நோக்கம் என்ன? எவ்வளோ எளிமையான ஒரு அழகான தமிழ் தானே. அந்த காலத்து மாதிரி செய்யுள் நடையில் கடுமையாக இல்லை. ஒரு மனிதனை, ஒரு உயிர் துளியை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி, இது ஆங்கிலத்தில் ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறது. எந்த இடத்துக்கு கூட்டு போகுது? சப்த நிசப்தம். இந்த ஞானாற்றுப்படையினுடைய நோக்கம் என்ன? ஞான பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா 5 பொருள்களாக தெரியுது. இந்த ஞான பிரம்மாண்டம்னு சொன்னால் நமக்கு எதை சொல்கிறோம்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பஞ்சபூதங்கள். இந்த வானாதி பூதம் 5 தெரியும்.
இல்லையா? ஆமாம். ஆனால் ஞான பிரம்மாண்டம் என்பது இந்த வானாதி பூதம் ஐந்தின் விரிவண்ட ஏக இருப்பி, இந்த ஐந்தா இருப்பதை ஏகமாக பார்க்கக்கூடியதுதான் ஞானாற்றுப்படையினுடைய நோக்கம். பாருங்க, இந்த அதாவது ஒரு நூல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இந்த நூல் எதற்கானது, இது முதல் விருத்தம் என்ன சொல்லுது, யாருக்கு பயன்படும், திரும்பினோர்க்கு உதவும் நூலை. அப்படி திரும்பிய பிறகு இதனுடைய நோக்கம் என்ன, ஐந்தாக பிரித்து பிரித்து பார்க்கக்கூடியது. இப்படி பிரிக்கிறதுனால என்ன வருது, மதங்கள் வருது, மார்க்கங்கள் வருது, இனங்கள் வருது, மனிதர்களுக்குள்ள சண்டைகள் வருது, சர்ச்சைகள் வருது, உன்மதம் பெரிது என்மதம் பெரிதுங்கிற குழப்பங்கள் வருது. இந்த உலகத்துல மதங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அதிகம் இல்லையாமா? எத்தனை யுத்தங்கள், எத்தனை முகலாய சாம்ராஜ்யங்கள், எத்தனை சாம்ராஜ்யங்கள் மதத்திற்காக அழிந்திருக்கிறது. இந்த ஞானாற்றுப்படை அதை ஐந்தாக பார்க்காமல் ஏகமாக பார்த்து விட்டால் இந்த உலகத்துல யுத்தம் வருமா, போர் வருமா, மனிதனுக்குள்ள சண்டை வருமா, பொறாமை வருமா, ஏக்கம் வருமா? மனிதன் சமாதானமாக அமைதியாக ஆனந்தமாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு இந்த ஞானாற்றுப்படை முதல் விருத்தம் கடந்து இரண்டாவது விருத்தத்தில் இந்த உலகத்தை சமாதானப்படுத்தக்கூடிய ஐந்தாக பார்க்கக்கூடிய ஒன்றை ஏகமாக பார்க்கக்கூடிய ரகசியத்தை போதிக்க. அது எப்படிப்பட்டதா இருக்கு, அது ஞானாதி வியாபகம், அது வியாபித்து கொண்டே வெளிப்பட்டு கொண்டே இருப்பதை உங்கள் ஞாபகத்தில் வைப்பதற்கு பெயர்தான் ஞானாற்றுப்படை. இதுதான் இரண்டாவது விருத்தம். அது தானான இயக்க ஒழுங்கு. அது எவ்ரி செகண்ட் உங்களை கேட்டு என்ன கேட்டு, யாரை கேட்டும் சூரியன் உதிப்பதில்லை, யாரை கேட்டும் பருவ காலங்கள் மாறுவதில்லை, யாரை கேட்டும் சந்திரன் வருவதில்லை, யாரை கேட்டும் நிலநடுக்கம், காற்று, பூகம்பம் ஏதாவது நம்மளை கேட்டு வருதா? இல்லைங்க. ஆனால் அந்தந்த இயக்க ஒழுங்கின், தானான இயக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தக்கூடிய ரகசியம்தான் ஞானாற்றுப்படையினுடைய இரண்டாவது விருத்தம். புரியுதாம்மா? புரியுதுங்க ஐயா. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லை, சந்தேகம் இல்லை, ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அதாவது 5 பூதங்கள் விரிவண்டமாக அது தானாக இயங்கக்கூடிய, அது ஒன்றிலிருந்து தான் வந்தது. அந்த ஏகத்தை நம்ம உணரும் பொழுது இன்னும் நமக்கு ஞானாற்றுப்படை விளங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. மீண்டும் இந்த ஞானாற்றுப்படையினுடைய வகுப்பில் நாளைக்கு சந்திப்போம். இந்த அற்புதமான ஞானாற்றுப்படை வகுப்பினுடைய ஒரு மிக விசேஷமான திருநாமம் என்ன, சப்த நிசப்தம். நன்றிம்மா, நாளைக்கு சந்திப்போம். நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. சப்த நிசப்தம் என்று சொல்லக்கூடிய ஞானாற்றுப்படை வகுப்பறையில் இன்றைக்கு அறிமுக பகுதியினுடைய 3வது விருத்தத்தை பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான பயணம். இதை இந்த உலகத்திற்கு விளக்கமாகவும் நுட்பமாகவும் போதிப்பதற்காக இந்த மகா பிரபஞ்ச நாயகன், அந்த இருப்பு என்று சொல்லக்கூடிய ஞான பிரம்மாண்ட நாயகன் நம்ம 2 பேருக்கும் இந்த வேலை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாங்க. சிறப்பான வேலை இல்லையா? சிறப்பான வேலை. இந்த ஞான வகுப்பில் இதை ஒரு பாடத்திட்டங்களாக, ஒரு ஞான வகுப்பறையாக இதை பார்க்கக்கூடிய நமது ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் அன்பர்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டோன்னு பிரார்த்தனை பண்ணி 3வது விருத்தத்தை துவங்கலாமா? கண்டிப்பாங்க. இதுவரை கற்றதெல்லாம் இருப்பெனும் பிரம்மாண்டத்தை எதுவரை உனக்குணர்த்தி இது மட்டும் என்றே சொல்லி அது மட்டும் அதுதான் என்ற ஆணிவேர் அறுக்கும் நூலை மெதுவாக வாசிக்கும் முன் மேலாண்மை பதத்தை வணங்கே. அற்புதமான விருத்தம். இந்த ஞானாற்றுப்படையை வாசிப்பதற்கு முன் நீ என்ன செய்யணும்? இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இல்லையாமா? இதுவரை கற்றதெல்லாம், இதுவரைக்கும் நீ என்னெல்லாம் படிச்சியோ, எந்தெந்த குருமார்கள் கிட்ட போனியோ, இல்லை எந்தெந்த ஆலயங்களுக்கு போனியோ, இல்லை என்னென்ன தீட்சைகள் வாங்கினியோ, என்னென்ன பயிற்சி முறைகள் பண்ணியோ, இல்லை எந்தெந்த மதங்கள் சார்ந்திருந்தியோ, அதெல்லாம் இருப்பு என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்தை உனக்கு எது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. அவ்வளோதானே? இதுவரை கற்றதெல்லாம் உனக்கு எது வரைக்கும் அது சொல்லி கொடுத்துருக்கு.
அப்போ அது வரைக்கும் நீ படிச்சுட்டு இப்போ 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு 6ஆம் கிளாஸ் தான் முடிவுன்னு சொன்னா எப்படி? இல்லை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு, இல்லை 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு, இல்லை பிஹெச்டி வரைக்குமே படிச்சுட்டு இதுதான் முடிவுன்னு சொன்னா எப்படி? சரி இருக்காது, அது சரி இருக்காது. அப்போ இது மட்டும், இதுதான் 6வது வகுப்பு மட்டுமே, இல்லை பிஹெச்டி மட்டுமே என்று சொல்கிறாய் அல்லவா? இது மட்டுமே என்ற அந்த மட்டுமே என்ற ஆணி வேரை அறுக்கக்கூடியது தான் இந்த ஞானாற்றுப்படை. அற்புதம் இல்லையா? அந்த ஆணி வேரை அறுத்த பிறகுதான், அறுக்கின்ற வரை நீ பொறுமையாக காத்திருந்து அந்த மேலாண்மை பதத்தை வணங்கி இந்த நூலை தொடங்கு. இதுதான் 3வது விருத்தம். அற்புதங்க. உங்களுக்கு என்ன இதில் என்ன புரியல சொல்லுங்கம்மா? இல்லை, நல்லாவே புரியுது. அதாவது நம்ம ஒரு ஒடுக்கத்தை வந்து எப்படி அந்த மரத்துக்கு ஆணி வேறு தான் வந்து முக்கியமோ, அதே மாதிரி நம்ம இந்த ஒடுக்கத்தை தான் முக்கியம்னு பிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆணி வேரையே அறுத்துட்டோம்னா தான் அந்த ஒடுக்கத்துலேருந்து ஓங்குதலுக்கு நம்ம வர முடியும். அப்படி சொல்லக்கூடிய இந்த நூலை நீ பொறுமையாக மெதுவாக படி அப்படின்னு சொல்லுது. இதுதான் இந்த 3வது விருத்தம். அறிமுக பகுதியில் 3வது விருத்தம். அந்த ஒடுக்கத்தை அழிக்கக்கூடிய அந்த ரகசியத்தை தான் இந்த சப்த நிசப்தமாக இறைவன் நமக்குள்ள போதிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சப்த நிசப்தம் தான் இறைவனுடைய திருவாய்மொழி. அதுதான் இறைவனுடைய திருவாய்மொழி. அவன் இறைவனுடைய திருவாய்மொழி அதுதான். இறைவனுடைய திருப்புகழ் அதுதான். இறைவனுடைய திருவருட்பா அதுதான். ஏன் இறைவனுடைய 4000 திவ்ய பிரபந்தம் அதுதான். உலகத்தில் இதுவரை வந்த எல்லா நூல்களும் அவனுடைய மொழி கேட்டு இயற்றப்பட்டதுதான். அதுதான் சப்த நிசப்தம். ஞானாற்றுப்படையினுடைய 3வது விருத்தத்தை பார்த்தோம். இந்த அற்புதமான ஞான வகுப்பறையில் தொடர்ந்து 4வது விருத்தத்தை சிந்திப்போம். இந்த பயணத்தில் தொடர்ந்து உங்களோடு பயணிப்பதில் நன்றியும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நன்றிகள் அம்மா. நன்றிகள். வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. இன்னைக்கு ஞானாற்றுப்படை வகுப்புக்கு தயாராக வந்திருக்கீங்களா? தயாராக வந்திருக்கேன். இந்த வகுப்பினுடைய பேர் என்னம்மா? இந்த வகுப்பு சப்த நிசப்தம். அற்புதம் அற்புதம். இதை எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஞானாற்றுப்படை எதை நோக்கிய பயணம்? சப்த நிசப்தத்தை. சப்த நிசப்தம். இந்த 19வது முறை நாம் ஞானாற்றுப்படை ஓதி இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய மாபெரும் ரகசியம் சப்த நிசப்தம். சரி, இப்போ அடுத்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நூலை துவங்குவதற்கு முன்னாடி, வாசிப்பதற்கு முன்னாடி, கேட்பதற்கு முன்னாடி எதை வணங்குவது? ஒரு கேள்வி வரும்ல. நாம் எத்தனையோ மதங்களில் சார்ந்திருக்கோம், மார்க்கங்களில் இருக்கோம். எதையா நான் வணங்குறது? சரி, எதை வணங்குவது அப்படின்றத விட எப்படி வணங்குவது? இந்த எப்படி வணங்குவதற்கு பேர் தான் சடங்குகள். எதை வணங்குவதற்கு பேரு வழிபாடுகள். எப்படி வணங்குவதற்கு பேரு சடங்குகள். நாம் எல்லாம் எதுல சிக்குண்டு, ஒடுக்கமாக சிக்குண்டு அறிவில் இருக்கோம்? சடங்குகள். வழிபாடுகள்லையும் சடங்குகள்லையும் இது மட்டுமே சரின்னு இருக்கும். இந்த ஞானாற்றுப்படை அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்க வந்திருக்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, எதையோ வணக்கம் என்று இருமாப்பில் உழலும் மகனே, இதை மட்டும் கொஞ்சம் கேளாய், இருப்பினை வணக்கம் செய்தாய், புதை மண்ணில் ஒடுங்கிச் சாகும் புழுதிக்கோர் புதையல் காட்டும், விதை வணக்கம் சொல்வேனந்த வித்திலா வித்தின் சிறப்பே. எத்தனை அற்புதம்! அற்புதம். எதையோ வணக்கம் பண்றீங்க. கல்லையும் மண்ணையும் செம்பையும் அதை பக்தின்னு சொல்லி ஒடுங்கி நீ படைத்த கடவுளுக்கு உன் பிறவி முழுக்க வீணடிக்கிறிய மகனே, இதை மட்டும் கொஞ்சம் கேளாய், கொஞ்சம் காது கொடுத்து கேளப்பா. இருப்பினை வணக்கம் செய்தால் எது இருப்பு? அதுதான் இந்த ஞானாற்றுப்படை பேசப் போகிறது. எதையோ வணக்கம்னு உன்னுடைய பிறவியை வீணடிக்காத, பிறவி பயனை இழந்து போகாதே, ஜென்ம லாபத்தை மறந்து போகாதே. இதை மட்டும் கொஞ்சம் கேட்டா, புழுதிக்குள் அந்த புதையல் அறியாமல் அந்த புதை மண்ணில் ஒடுங்கி செத்து போகிறாயே,
அதை மாற்றக்கூடிய நூலை சுமந்து அந்த வித்திலா வித்தின் சிறப்பை உனக்கு சொல்வதற்காக இந்த உலக ஒளி மையம் சுமந்து உன் வீட்டு வாசல் தேடி, உன்னுடைய செல்போன் தேடி, உன்னுடைய அலைபேசி தேடி, உன் காது வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறதே. இந்த விஞ்ஞான பிரம்மாண்டத்தை உணர்ந்து அந்த ஓங்குதலுக்கான ஞானத்தை மிக அழகாக அற்புதமாக இந்த விருத்தம் சொல்லி இருக்கிறது இல்லையாமா? உங்களுக்கு புரியுதுங்க? தமிழ் புரியுதா? எளிமையா தான் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குங்களா? ஏதாவது இந்த வகுப்பறையில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா, ஏன்னா நீங்க கேட்கிற கேள்வியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஏதாவது உதவியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இல்லை, இதுல எதுவுமே கிடைக்கலைங்க ஐயா. அதாவது என்ன சொல்லுதுன்னா, இந்த மண்ணுக்கடியில் இருக்க அந்த புழுதி கூட ஒரு புதையல் சூழ்ந்திருந்தா அது எவ்வளோ ஒரு பெருமிதமா இருக்கும். அந்த மாதிரி அந்த விதை வணக்கம் சொல்லும் பொழுது உனக்கு எதை வணங்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்றது இந்த விருத்தம் சொல்லுது. ரொம்ப அழகா இருக்குங்க ஐயா. அருமை அருமை அருமை. உங்களை மாதிரி எல்லாரும் இந்த ஞான பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கணுன்ற ஒரு பேர் ஆசையோட, பெரு விருப்பத்தோட இந்த ஞானாற்றுப்படையை சப்த நிசப்தத்தை மீண்டும் இன்றைக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து இந்த அற்புதமான ஞான வகுப்பில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு வருகை தந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். நாளை சந்திப்போம். நன்றி. வாய்ப்பினை வழங்கிய உங்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி அம்மா. என்னம்மா, இன்னைக்கு சப்த நிசப்தம் வகுப்புக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேங்க ஐயா. அற்புதம். இப்போ இந்த அடுத்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆற்றுப்படை என்றால் என்ன? உங்களுக்கு தெரியுமாமா ஆற்றுப்படைனா என்னன்னு? நூல்கள் சிலதை பத்தி கேள்விப்பட்டேன். சங்க இலக்கியத்துல சில நூல்கள் இருக்கு. நம்முடைய நக்கீரர் பெரும் புலவர் என்ன சொன்னாரு? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன அந்த நக்கீரர் பெருமான் திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அது மட்டுமல்ல, பொருணர் ஆற்றுப்படை, முல்லை ஆற்றுப்படை, பாணாற்றுப்படை இப்படின்னு சொல்லி நிறைய ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. இந்த ஆற்றுப்படைனா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு செல்வந்தனை, ஒரு அரசனைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வறிய புலவனுக்கு அந்த அரசர் பொன் கொடுப்பார், பொருள் கொடுப்பார், நீ சென்று வாங்கிக்கொள். அதாவது வழிகாட்டக்கூடிய நூலுக்கு பெயர் ஆற்றுப்படை. அப்போ ஞானாற்றுப்படை எதுக்கு வழிகாட்டும்? அந்த ஞான பிரம்மாண்டத்துக்கு தானே வழிகாட்டணும். அப்போ இந்த இந்த அறிமுக பகுதியில இந்த அற்புதமா இந்த விருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஆற்றுப்படை என்றால் என்ன? இந்த கேள்விக்கு இந்த விருத்தம் பதில் சொல்லுது. ஆரம்பிக்கலாமாம்மா? ஆரம்பிக்கலாம். மும்மலச்சேற்றில் மூழ்கி முழுமலம் தனையேறையாய் அம்பலம் அறியாதுழலும் ஆற்றிற்கோர் கடலை காட்டும் செம்பணி செழுமை பணிதான் சீர் ஆற்றுப்படையின் நெறியாய் அம்மையும் ஆக்கும் அந்த அதிர்வுதான் நூலின் பயனே. அற்புதம். மும்மலம், ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த சேற்றில மூழ்கி, அந்த சேற்றின் வழியாக பிறந்த மனிதர்களையே, உனக்கு குருவாக வாய்த்தவர்களையே கடவுள் என்று நம்பி ஏமாந்து போகிறாயே மகனே. அவர்கள் கடவுள் அல்லப்பா. உன்னை போல் உடல் ஒத்த பிறவியர்கள், உன்னை போல் ஆணவம், கண்மம், மாயை, கோபம், தாபம், மரணம், பிணி, மூப்பு, சாக்காடு என்று எல்லா அவத்தைகளும் உடையவர்கள்தான் அவர்களும். அவர்களுக்கும் இச்சை இருக்கும், அவர்களுக்கும் காமம் இருக்கும், அவர்களுக்கும் தேவை இருக்கும், அவர்களுக்கும் பணம், சிக்கல் எல்லாம் இருக்கும். அவனை போய் கடவுள் என்கிறாயே. மும்மலச் சேற்றில் மூழ்கியவனை, அவனையே இறை என்று நம்பி ஏமாந்து போகின்றவர்களுக்கு, இது ஏமாந்து விட்டேன், நான் ஒடுக்கத்தில் இருக்கிறேன் அப்பா என்று இறைவனை நோக்கி கண்ணீர் சிந்தக்கூடிய மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, அவனை மட்டுமே இப்ப தெரியாமலே மாற்றிட்டு இருக்கணும். இது மட்டுமே சரின்னு வாதாடுறவங்க கிட்ட போய் நீங்க விளக்கம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் அவனையே இல்லை குருன்னு சொல்லிட்டு இருப்பான், அவனையே இல்லை கடவுள்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், இறைவா என்னை காப்பாற்று என்று எந்த உயிர் துளி வேண்டுகிறதோ,
எந்த உயிர்த்துளி அந்த பரபிரம்மத்தை அடைய விரும்புகிறதோ பாருங்க, செம்பணி செழுமை பணிதான் அவனுக்கு மட்டுமே வழிகாட்டி, அவனை மட்டுமே வடிகட்டி, அவனை மட்டுமே ஃபில்டர் பண்ணி வழிகாட்டி வடிகட்டி இளைப்பாற்றி அந்த பிரம்மாண்ட எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதுதான் இந்த ஞான ஆற்றுப்படை. ஆற்றுப்படை என்பது வழிகாட்டக்கூடிய நூல். யாருக்கு வழிகாட்டும்? நான் ஒடுக்கத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வு யாருக்கு வருகிறதோ அவர்களை மாற்றி பிறப்பிக்க வைத்து வழிகாட்டக்கூடிய நூல்தான் அம்மையம் ஆக்கும். அந்த அம்மையம் ஆக்கக்கூடிய ரகசியத்தை போதிப்பதுதான் இந்த ஞான ஆற்றுப்படை. அற்புதமான இந்த வகுப்புல இந்த விருத்தத்துக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கோம். இது சப்போஸ் யாருக்காவது இது இன்னும் விளங்கலை, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதனுடைய புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் 9952014440 என்ற எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நானும் ஞான மாதாஜி ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களும் உங்களுக்கு சரியான விளக்கத்தை, இன்னும் உங்களை படியேற்றுவதற்கான ரகசியத்தை போதிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு இந்த ஆற்றுப்படை என்றால் என்ன என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. ஆற்றுப்படை அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒடுக்கத்தில் தான் இருக்கோன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறவங்க தான் அந்த வழியை தேடி மிக ஒரு ஆர்வத்தோடு வரும்பொழுது இந்த நூல் அவர்களுக்கு பயன்படக்கூடிய அதாவது ஒரு அதிர்வையே உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த விருத்தத்தில் சொல்கிறீங்க. ஏன்னா அதிர்வு வரும்பொழுது தான் நம்மளோட அந்த ஒடுக்கமே கழண்டு போகும். அதற்கான ஒரு விருத்தமாக தான் இதை நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. எல்லோரும் இதை பயன்படுத்தணும். இந்த பிரபஞ்சத்துக்கு மீண்டும் மீண்டும் இதை நாம் சமர்ப்பித்து கொண்டே இருப்போம். இந்த வாய்ப்பளித்த அந்த ஞான பிரம்மாண்ட நாயகனுக்கு நன்றிகளையும் நமஸ்காரத்தையும் சொல்லி சமர்ப்பணம் செய்யும். நாளை சந்திப்போம். நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. மீண்டும் ஞானாற்றுப்படையினுடைய இந்த ஞான வகுப்புல மீண்டும் நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த அற்புதமான பயணத்துக்கு பேரு சப்த நிசப்தம். ஒரு அழகான பயணம். இந்த சப்த நிசப்தத்துல நாம இன்னைக்கு இந்த ஞானாற்றுப்படையினுடைய அறிமுக பகுதியினுடைய நிறைவு பாடலை நோக்கி பயணப்பட்டிருக்கோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஞானாற்றுப்படை துவங்குவதற்கு முன்பாக அந்த மகாஸ்ரீ இருப்பையே காப்பாக்கி, ஞான காப்பாக்கி, காப்புன்னா பாதுகாப்பு கவசமாகவும் எங்களுக்கும் இதை கேட்பவர்களுக்கும் இதை வாசிப்பவர்களுக்கும் பக்கம் நின்று கேட்டவர்களுக்கும் இந்த ஞான பிரம்மாண்டம் விளங்கணும்னு சொல்லி ஞான காப்பாக்கி இதை நாம் துவங்குறோம். இந்த அற்புதமான விருத்தத்தை நம்ம வாசித்து இதற்கான பொருளை பார்ப்போம். கண்டிப்பாக. ஓகேங்களா? நுணுக்கத்தின் படியில் ஏற்றும் நூல் ஆற்று படைக்கோர் காப்பாய், வணக்கத்தின் குகந்த வைப்பின் வல்லபத்திரத்தின் ஆற்றல் இணக்கமாயிறங்கி எல்லா எழுத்திலும் பொருளாய் ஓங்க மணக்கின்ற வணக்கம் ஏற்பாய், மகாஸ்ரீ இருப்பெண் காப்பே. அருமை. அதாவது சாதாரண படியில், நுணுக்கத்தின் படியில், சென்சிட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு ஊசிக்குள்ள நூல் கோக்கக்கூடிய அதுவே எவ்வளவு சென்சிட்டிவ், எவ்வளவு நுட்பம் அப்படின்னா அந்த நுணுக்கத்தின் படியில் ஏற்றக்கூடியது இந்த நூல். இந்த நூல் ஏறும்போதும் அந்த வணக்கத்திற்கும், இந்த உலகத்திலேயே வணக்கத்திற்குகந்தது அந்த ஏகம் மட்டுமே, வணக்கத்திற்குகந்த அந்த வைப்பை வணங்கி அந்த நுணுக்கத்தின் படியில் ஏறி ஒரு ஞான பிரம்மாண்ட எல்லையை அடைவதற்கு அந்த மகாஸ்ரீ இருப்பே இந்த நூலுக்கும் இதை ஓதக்கூடிய எனக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட உங்களுக்கும் இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிரபஞ்ச அன்பர்களுக்கும் அந்த மகாஸ்ரீ இருப்பே காப்பாக இருந்து ஞானாற்றுப்படையை புரிய வைத்து உள் இறக்கி எல்லா எழுத்திலும் பொருளாய் ஓங்கு. ஒரு அற்புதமான வரி.
இணக்கத்திற்கு உகந்த அது அந்த அந்த நம்மளுடைய இணக்கத்தோடு இணைந்து எல்லா எழுத்திலும் பொருளாக ஓங்கி எல்லோருக்கும் இது புரிந்து விளங்கி அந்த சப்த நிசப்தமான ஆதிஸ்ருதியை அடைய வேண்டும் என்ற ஒரு ஞான ரகசியத்தை இந்த காப்பு செய்யுளோடு இந்த அறிமுகப் பகுதி நிறைவடைகிறது. நாளைய தினம் இந்த அறிமுகப் பகுதியை தொட்டு தொடர்ந்து ஞானாற்றுப்படையினுடைய முதல் பகுதியாக காணிக்கை வைத்தல் என்ற ஒரு பகுதியை நாம் தொடக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த ஞானக்காப்பு குறித்த உங்களுடைய பணிவான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். அதாவது கருத்துக்களை விட நீங்கள் புரிந்து கொண்டது அல்லது புரியாமல் இருப்பது என்ன என்பதை, ஏன்னா உங்கள் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கு அது ஒரு பதிவாக இருக்கட்டும். உங்களுடைய புரிதலை பற்றி சொல்லுங்களாம்மா. ஆமாங்க ஐயா, ஞானக்காப்பு அப்படிங்கிறது நம்ம ஏதாவது திருவிழாவில் எந்த சாமியை நம்ம பண்ணுறோமோ அதையே நம்ம காப்பாக வச்சு பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, ஏகமான அந்த மகாஸ்ரீ இருப்பை தான் நம்ம வணங்க போகிறோம், அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம், அதை நம்ம ஏற்றுக்க போகிறோம். அப்போது அந்த மகாஸ்ரீ இருப்பு தான் நமக்குள்ள வந்து இணங்கி நம்மளை வந்து ஓங்குதலுக்கு கொண்டு போகிற பொறுப்பும் அதுதான், காப்பும் அதுதான், சிறப்பும் அதுதான். அதனால் அதையே காப்பாக வச்சு நம்ம இந்த மேற்கொண்டு நூலை தொடங்குறோம் அப்படிங்கிறத இது சொல்லுதுங்க ஐயா. புரியுதுங்களாமா? புரியுதுங்க. உங்களுக்கு புரிந்த இந்த புரிதல் உணர்வை எல்லோருக்கும் பரிமாறுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஞானாற்றுப்படையினுடைய அடுத்த பகுதியாக சப்த நிசப்தத்தின் அடுத்த பகுதி காணிக்கை வைத்தல் என்ற ஒரு சிறப்பான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, வணக்கம்.